ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லை லவ்வர் ஏதாச்சும் ஒர்க்குக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்கன்னா, அவங்க சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய மொபைல்லேருந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போனாலும் சரி, அவங்க இருக்கிற எக்ஸாக்டான லைவ் லொக்கேஷன், இப்போ காலேஜில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலில் இருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கனாலும் சரி, எங்கே இருந்தாலுமே அவங்க இருக்கிற எக்ஸாக்டான லைவ் லொக்கேஷனை வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ட்ரிக்கை நம்ம வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக போடுறோம். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய லைவ் லொக்கேஷனை பார்க்குறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுடைய லைவ் லொக்கேஷனை எப்படி உங்களுடைய மொபைலில் பார்க்குறது அப்படிங்கிறத என்னுடைய மொபைலை வச்சு நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கிற மொபைலோடைய லைவ் லொக்கேஷன் என்னுடைய மொபைலில் ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுடைய லவ் இல்லை உங்களோட ஃப்ரெண்டு அவங்களுடைய லொக்கேஷனை வந்து உங்களுடைய மொபைலில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுடைய மொபைலில் நம்ம சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சேம் கூகுள் மேப் மாதிரி தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே 3வது ஆப்ஷன் லொக்கேஷன் ஷேரிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே ஷேர் லொக்கேஷன் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் 1 ஹவர்னு இருக்கும். அதுக்கு கீழே செகண்ட் ஆப்ஷன் அன்டில் யூ டர்ன் திஸ் ஆஃப்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சஜஷனில் ஒரு 4-5 மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் பக்கத்தில் இப்போ உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடியை கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு அந்த இடத்துல வந்து உங்களுடைய மெயில் ஐடியை வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய மொபைலில் வந்து இந்த மெயில் ஐடி இருக்கிறதுனால சஜஷனில் ஷோ ஆகுது. ஸோ அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆட் ஆகிருக்கும். என்னுடைய மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிருக்குது ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா என் மொபைலுக்கு வந்து அந்த லிங்க் பர்டிகுலர் லிங்க் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ அதை லிங்க்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் டேரெக்டாக கூகுள் மேப்லேயே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைல்லேருந்து நான் பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுடைய லவ்வர் மொபைல் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ உங்களுடைய மொபைலில் வந்து பார்க்க முடியும். அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, வந்திருக்காங்க, எந்த டேட்டில் எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்துக்க முடியும். ஸோ இதே ட்ரிக்கை வந்து ஒருத்தங்க சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து ஷேர் பண்ணுறோம். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு, ஒரு சந்தேகத்தினால எங்கே போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுடைய கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேரிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னே பார்த்தீங்களே அதில் வந்து ஷேர் லொக்கேஷன் இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய லைவ் லொக்கேஷனை வேறு ஆளுங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கேன் சி யுவர் லொக்கேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டாப்னு இருக்கும். ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் ரிமூவ் ஃப்ரம் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எங்கே பார்த்துட்டு இருந்தாலுமே, லைவாக பார்த்துட்டு இருந்தாலும் கூட அந்த ஆப்ஷன் வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து அவங்களால பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் வந்து என் கையில் வந்து பக்கத்தில் இருந்த மொபைலோடைய லைவ் லொக்கேஷன் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.